நீங்க ரூ. 6,00,000 செஞ்ச முதலீடு இன்னைக்கு 11,28,677 மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மாதம் மாதம் நீங்கள் 10,000 ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி 6,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,00,000 14,00,000 15,00,000 கிட்டத்தட்ட டபுளுக்கு நியராக தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது லம்சம் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதே 6,00,000 நீங்கள் என்ன இனிஷியலி லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் அதே 6,00,000க்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 45,00,000 50,00,000. ஸோ என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு 5 to 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது. பட் இதில் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஜஸ்ட் டபுள் தான் ஆகுது. பட் லம்சமில் ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐபி அண்ட் லம்சம். இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் என்னமோ சேம் தான், பட் மெத்தட் தான்